ஹலோ, வெல்கம். தமிழ் பட்டாளம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் இப்ப சமீபமா இந்த ஜூலை மாதம் நடந்த குரூப் 4 2025ல வந்து கம்யூனல் ரேங்க் வந்து 10 அண்ட் என்னோட ஓவரால் ரேங்க் வந்து 31. போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு போன வருஷம் 10,000த்துல இருந்து என்னோட கம்யூனல் ரேங்க். ஆனா இந்த வருஷம் 10. இந்த ஒரு வருஷத்தை என்னால எப்படி இந்த 9,000 பேர்த்த என்னால தாண்டி வர முடிஞ்சுன்னா அதுக்கு வந்து தமிழ் பட்டாளம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. நான் என்னோட டிஎன்பிசி ஜேர்னியே ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி தமிழ் பட்டாளம் சொல்லலாம். 2023 ஸ்டார்ட் பண்ணி ஜூலை மந்த்து. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் நான் எஸ்ஐ எக்ஸாம் தான் ட்ரை பண்ணிக்கிருந்தேன். என்னோட ஹைட்டு கொஞ்சம் இருக்கனால. அப்புறம் அந்த எஸ்ஐ எக்ஸாம் வந்து அது கிளியர் ஆகல. ஸோ அடுத்து குரூப் 4 2024 நோக்கி எங்களோட பயணம் போச்சு. அப்புறம் இடையில இருந்ததுனால என்ன காலேஜ் போயிருந்தனால அது கொஞ்சம் தடைபட்டுச்சு. அப்புறம் வந்து என்ன பண்ணலாம், அடுத்து என்ன பண்ணலாம்னு எனக்கு தெரியல. அப்புறம் தான் இந்த காலேஜ் முடிச்சோம்னா 2025 குரூப் 4 அவங்க வந்து ஆனுவல் பிளான்ல பார்த்த பின்னாடி ஸோ நம்ம இதை வந்து ட்ரை பண்ணுவோம், இந்த கடைசி சான்ஸ் அப்படின்ட்டு ட்ரை பண்ணேன். அப்போ வந்து மறுபடியும் இங்க தமிழ் பட்டணத்துல தான் வந்து சேர்ந்தேன். அப்ப சரவணன் சார் தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாரு. சரவணன் சார் வந்து எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்களோ அதோட மேம் வந்து இன்னும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க. அப்ப சார் வந்து ஆயா ஒர்க் பண்ணிக்கிறதுனால அவங்க வந்து அங்க போயிடுவாங்க. அப்ப மேம் தான் எங்களை ஒரு 3 மந்த் ஏப்ரல் வரைக்கும் அவங்க தான் எங்களை கைட் பண்ணி கூப்பிட்டு போயிருந்தாங்க. அதுக்கடுத்து தான் சார் வந்து எங்களை வந்து கைட் பண்ணாங்க. நாங்க ரெகுலரா என்ன பண்ணுவோம்னா சிலபஸ் தான் எங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. அந்த சிலபஸ்ல இருக்க டாபிக் எடுத்து அதுக்காக தான் எங்க ப்ரிப்பரேஷன் இருக்குமே தவிர நாங்க வந்து புக்கு அந்த மாதிரி அவ்வளவா படிக்கிறது இல்லை. தமிழ் புக்கு நாங்க ஏற்கனவே முன்னாடி பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா எங்க சார் வந்து முன்னாடியே போட்டுட்டாங்க. அதனால எங்களுக்கு ஈஸியா இருந்துச்சு கொஞ்சம் அந்த சிலபஸை நோக்கி எங்களோட படிக்கிறது. அதுக்கடுத்து நாங்க அதையே எங்க ரெகுலர் டெஸ்ட் வைப்பாங்க. ஒரு சிலபஸ் எடுத்துட்டு அந்த டாபிக்ல இருந்து நாங்க ஒரு 50 கொஸ்டின்ஸ் டெய்லியும் 1 மார்க் எழுதுவோம், இல்லை சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் டெய்லி எழுதுவோம். ஃப்ரைடே வந்து எங்களுக்கு வந்து எப்பயும் நம்ம மாடல் டெஸ்ட் வைப்பாங்க. நான் மாடல் டெஸ்ட்லயும் 160 அபோவ் தான் எடுத்துகிட்டே வந்தேன். அப்படியே எடுத்துக்கிட்டே இருக்கும்போது எக்ஸாம் டேட் வந்துச்சு. அப்போ குரூப் ஒரு கொஸ்டின் பேப்பர் ஹால்குள்ள நான் போனேன். போய் தமிழ் கொஸ்டினை பார்க்கும்போதே கொஞ்சம் லைட்டா இதாக தான் ஆச்சு. அப்போ நான் வந்து தமிழ் கொஸ்டினை வந்து என்னால் தெரிஞ்சதை மட்டும் அட்டன் பண்ணிட்டு தெரியாத வந்து விட்டுட்டேன். அதை விடல மீன்ஸ் அப்புறம் கடைசியில பார்த்துக்கோன்னு விட்டுட்டு ஜிஎஸ் மேக்ஸ் வந்து நான் கான்சென்ட்ரேட் பண்ணேன். அதுல எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்தனால நாங்க அதிகமா ஜிஎஸ் தான் படிச்சிருக்கோம். அதனால எங்களுக்கு ஜிஎஸ் கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. ஜிஎஸ் மேக்ஸை கம்ப்ளீட் பண்ணேன். தமிழை கடைசியா கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு 2 ஹவர்ஸ் 50 மினிட்ஸ் நான் முடிச்சு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அப்புறம் ரிசல்ட் நாங்க வந்து எப்பயுமே ரிசல்ட்டோட அந்த ப்ராக்ரஸ் தான் ரொம்ப முக்கியம். தோனி சொன்ன மாதிரி நம்ம வந்து ரிசல்ட்டை பத்தி மைண்ட்ல வச்சுக்கிட்டு இருந்தா நம்மளுக்கு அந்த ஃபியர் இருக்கதா செய்யும். நாங்க ரிசல்ட்டை பத்தி பார்க்க மாட்டோம். நம்ம வந்து நம்ம பெஸ்ட்டை கொடுப்போம். அடுத்து வந்து நேச்சர் தான் நம்மளுக்கு பார்க்கணும். அந்த மாதிரி தான் நான் பார்த்து பண்ணோம். அது வந்து எங்களுக்கு இந்த இடத்துல வந்து வெற்றியை கொடுத்துருக்கு. இந்த நல்லா கிராமத்தை சேர்ந்தவன். எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிஎன்பிசி கவர்மெண்ட் எக்ஸாம் அந்த மாதிரி போறதுனாலே ஹையஸ்ட் காஸ்ட்லியா இருக்கும்னு நினைச்சாங்களாம். அவ்வளவா கிராமத்துல இருக்கவங்களாம் போறது இல்லை. ஆனா எங்க கிராமத்துல அந்த கிராம மக்களை முன்னேற்றதுக்காக இங்க ஆரம்பிக்கப்பட்ட அந்த தமிழ் பட்டாளத்துல எங்க கிராமத்துல இருந்தனால எனக்கு அது வந்து கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. நம்ம பஸ் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் போகாம நடந்தே கிளாஸ்க்கு வருவோம். காலைல கிளாஸ் வந்து அட்டன் பண்ணுவோம். சார் இங்க கூட வந்து இங்க கம்மியான குவான்டிட்டி ஆஃப் பீப்புள் தான் இருக்கனால சார் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு எந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்கலாம், அவங்களோட கெப்பாசிட்டியை பொறுத்து எந்த மாதிரி கொடுக்கலான்னு கொடுத்தாங்க. சில பேர்த்துக்கு ஏத்துக்குவாங்க, சில பேர்த்துக்கு இதா முரண்பாடா தான் இருக்கும். இருந்தாலும் அதை கரெக்டா நாங்க வந்து இடையிலேயே நிறைய பேர் போயிட்டாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் பண்றேன் ஒவ்வொருத்தவங்க அவங்களோட ப்ரெஷர் தாங்க முடியாம. ஆனா நாங்க வந்து ஒன்னு இதுக்குள்ள வந்துட்டா கடைசி வரைக்கும் இதை ஜெயிச்சுட்டு போகணும். இல்லாட்டி ஜெயிக்கிற வரைக்கும் இதை போராடணும். கடைசி வரைக்கும் இதை போராடணும். நம்மளுக்கான நம்ம வந்து நம்ம வேலையை கரெக்டா பார்த்தா நம்மளுக்கான வெற்றி நம்ம நோக்கி வர நண்பன் படத்துல விஜய் சொன்ன மாதிரி தான். திறமையை நம்ம வளர்த்துக்கிட்டா வெற்றி தானால் நம்ம பின்னாடி வரும். வெற்றி என்பதற்கு நம்ம போகக்கூடாது. அதே மாதிரிதான் நாங்க வந்து அதாவது 170 அபோவ் இருக்கிற மாதிரியே தான் பார்க்கணும்னு அதுக்கே தான் என்னோட அந்த ப்ராசஸ் இருந்துச்சே தவிர நாங்க வந்து இந்த இடத்துல வேலை வாங்குறோமோ அதே தவிர 170 நாங்க போட்டு அச்சீவ் பண்ணிட்டு வருவோம். அதுக்கடுத்து வரது வந்து நம்ம கடவுள் கையில இருக்குன்னு வச்சுட்டு தான் விட்டோம். அது மாதிரி நான் ஃபர்ஸ்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன்னா படிக்க நான் வந்து அவ்வளவு நல்லா படிக்கிற சொல்லலாம் கிடையாது. 10th ஒரு 420, 12th இன்னும் கம்மியா தான் வாங்கினேன். ஆனா எப்படி இந்த கம்யூனல் ரேங்க் 10 வந்தேன்னா ஓவரால் 31 வந்தேன்னா நம்ம முன்னாடி இருந்ததான் நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது. இப்ப நம்ம என்ன பண்றோமோ அதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். நானும் காலேஜ் எல்லாம் படிச்சுட்டு காலேஜ் முடிச்சுட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் பிளேஸ் ஆயிட்டாங்க. நிறைய பேர் அப்படியே வேலைக்கெல்லாம் போன பின்னாடி நம்மளை கண்டிக்கிறதே இல்லை. நம்ம போனாலும் நம்ம கூட சுத்தினவங்களே நம்மளை ஒதுக்கப்படும் போது நம்ம ஒரு வழி இருக்கும். அந்த வழியை நினைச்சிட்டு நாங்க படிச்சோம். அதுக்கு மட்டும்தான் அந்த 6 மாசம் தான் நாங்க வந்து ஃபுல் கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிச்சோம். அதோட பயன் தான் இந்த குரூப் 4.
2025 வெற்றின்னு நினைக்கிறேன். இந்த கிராமத்துல நம்ம அதாவது ஐடி கம்பெனியோ அந்த எம்என்சிக்கோ போய் யாருக்கோ ஒரு ஆளுக்கு வேலை பார்க்கறதோட நம்ம மக்களுக்கு நம்ம பிறந்த ஊர்ல இருக்க நம்ம நாட்டு மக்களுக்கு உழைக்கிறது தான் ஒரு சிறந்த இதுவாகவே நான் நினைக்கிறேன். இது எனக்கு எப்படி வந்துச்சுன்னா, நம்ம என்னன்னா இந்த உலகம் பணத்தை நோக்கி ஓடி இருக்கும்போது நம்ம இன்னமும் இங்க வந்து இந்தியாவோட உங்களுக்கே தெரியும் இந்தியாவோட நிலைமை எப்படி இருக்குன்னு. அதே மாதிரி அதை மாத்தணும்னா நம்ம ஒவ்வொருத்தவங்க இளைஞர்கள் கையில தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. கலாம் சொன்ன மாதிரி தான் இளைஞர்கள் அதிகமா கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுங்க. கஷ்டமா தான் இருக்கும். அதாவது ஒரு விஷயம் ஐடில இப்ப ஈஸியா ஒரு வேலை கிடைக்குதுன்னா அந்த வேலைக்கான அந்த கிடைக்கிறதுக்கான அப்ப அந்த இது கம்மியா இருக்கும். அதாவது கிடைக்கிற அந்த சம்பளம் அதிகம் கம்மியா தான் இருக்கும். இங்கேயும் சம்பளம் கம்மியா தான் இருக்கும். ஆனா நம்ம மனநிறைவு வந்து அதிகமா இருக்கும். ஏன்னா இப்ப நம்மளே ஆபீஸ் போவோம், கவர்மெண்ட் ஆபீஸுக்கு வச்சு லைன்ல நின்றுட்டு இருப்போம். நம்மளுக்கு தோணியும் இத்தனை பேர் நின்றுக்கிறாங்க, சில பேருக்குலாம் கிடைக்கும், சில பேர்லாம் லேட் ஆகும், நாளைக்கு வருஷம் திருப்பி அவங்களால வர முடியாது. ஆனா இதுவே நம்ம அந்த இடத்துல இருந்தா நம்ம அதை மாற்ற முடியும், நம்மளுக்கே தோணும். ஏன்னா நம்ம இடத்துக்கு போயிடும்ல, ஸ்ட்ரகிள் பண்ணும்போது அந்த இடத்துல நம்ம இருந்தோம்னா இந்த 4 பேருக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு வச்சுதான் நான் பண்ணேன். அது மட்டும் இல்லாம இப்பயே தெரியும் நிறைய பேர் என் கூட இருப்பாங்க, பசங்க எல்லாம் இருக்காங்க, எந்த ஐடியாவுமே இல்லாம இருக்காங்க. நானும் எந்த ஐடியாவுமே இல்லாம தான் இருந்தேன். எங்க அம்மா தான் நீங்க ஃபோர்ஸ் பண்ணி சேர்த்து விட்டாங்க. ஃபோர்ஸ் பண்ணி சேர்த்த பின்னாடி ஃபர்ஸ்ட் எனக்கு சாரோட அந்த வே ஆஃப் டீச்சிங் அதுதான் என்னை வந்து இங்க இந்த 2 வருஷம் பயணத்துக்கு ரொம்ப முக்கியமான காரணமே. அதாவது ஒரு சிலபஸ் கொடுத்தாங்கன்னா அதுல நீ படி மார்க் எடு அப்படின்னு மட்டும், அதை படிச்சுட்டு வா டெஸ்ட் வைப்பேன் மார்க் எடு அப்படின்லாம் சொல்லாம அவரே நடத்துவாரு. ஒவ்வொருதையும் எல்லாத்துக்குமே சார் மட்டும் தான் நடத்துவாங்க. அதாவது இன்டெப்தா ஃபர்ஸ்ட் நாங்க வந்து புக்கு மட்டும் தான் படிச்சோம். புக்கு என்ன இருக்கோ அதை ஃபுல்லா தரவு பண்ணோம். அதுவே எங்களுக்கு வந்து ஒரு வெற்றியை குடிச்சு சொல்லலாம். ஆனா என்னோட மிஸ்டேக்னால தான் நான் 2024 குரூப் 4 என்னால இது பண்ண முடியல. இப்ப அந்த மிஸ்டேக்கையும் சார் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி அதுல என்ன எந்த அளவுல என்ன ப்ராக்டிஸ் பண்ணி அதை என்ன அடுத்த அளவுக்கு கொண்டு போனான்னு சார் தான் சொன்னது. மேடமும் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க, அது ரொம்ப முக்கியம். அப்புறம் நிறைய ஓல்டு கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சோம். அதே அந்த கொஸ்டின்ஸே டெஸ்ட் வைக்கும்போது எப்படி கொஸ்டின் கேட்கறாங்க அந்த அதாவது ரூட் நோட புடிச்சிட்டோம்னாலே நம்ம அந்த இதை புடிச்சிடலாம் சொல்லுவாங்க. அது மாதிரிதான் எப்படி கொஸ்டின் கேட்கறாங்க, இந்த படிச்சுட்டு மொட்டை மனப்பாடம் பண்ணா மட்டும் நம்ம பாஸ் பண்ணிடலாம்னு நினைக்கிறாங்க. அது கிடையாது, புரிஞ்சு படிக்கிற எதா இருந்தாலும். நம்ம சின்ன வயசுல எனக்கு மார்க் குறைஞ்சது என்னோட பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லாததுக்கு காரணமும் அதான் இருக்கு. அதாவது என்ன கொடுக்குறாங்களோ அதை படிச்சுட்டு போவோம், எது கேட்டாலும் அதவே எழுதுவோம் அப்படின்னு இருக்காம என்ன கேட்பாங்க அதுக்கு என்ன பதில் நம்ம எழுதணும், அந்த மாதிரிதான் பண்ணோம். நாங்க வந்து இங்க வந்து இது ஃபர்ஸ்ட் மெயின்ஸ்க்கும் இப்பயே நாங்க படிக்க ஆரம்பிச்சிடும். அதாவது படிக்கும் போதே மெயின்ஸ் அண்டு ஆப்ஷன் அந்த கொஸ்டின் நாங்க படிக்க ஆரம்பிக்கலாம். எங்களுக்கு வந்து ஈஸியா இருந்துச்சு. அதாவது நம்ம வெறும் இந்த சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மட்டும் படிச்சுட்டு போனா நம்ம ஒன்லைனா படிச்சிருப்போம். இது நம்ம வந்து புக்கே படிக்கும்போது டெப்தா படிக்கும்போது நம்மளுக்கு வந்து ஐடியா கிடைக்கும். ஒரு ஒரு இன்சிடென்ட் நடக்குதுன்னா அந்த இன்சிடென்ட்டுக்கு என்ன ரிஃப்ளெக்ஷன் ஆகும், என்ன அதுக்கு வந்து ரூட் நோட கண்டுபிடிக்கும் போது நம்மளுக்கு அது ஈஸியா இருக்கும். ஸோ அதனால படிக்க ஆரம்பிக்கிறவங்க அதாவது ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் போங்க. இடையில மட்டும் இந்த ஒரே மாசத்துக்கு குரூப் 4 பாஸ் ஆகுது எப்படி அந்த மாதிரி வீடியோ எல்லாம் பார்த்துட்டு ஏமாறாம பொறுமையா இருக்குங்க. டைம் ஆகும், எந்த ஒரு விஷயமும் டைம். அதாவது ஒரே நேரத்துல பைசா நகரத்தை கட்ட முடியாது, ரோம் நகரத்தை கட்ட முடியாது, நீங்க சார் சொல்லிட்டே இருப்பாரு. அதே மாதிரிதான் ஒரே நாள்ல படிச்சுலாம் பாஸ் ஆக முடியாது. ஒரு டைம் வச்சுக்கோங்க, உங்களுக்குன்னு ஒரு டார்கெட் வச்சுட்டு ஒரு டைம் லைன் ஃபாலோ பண்ணுங்க. அதை ஃபாலோ பண்ணி கரெக்டா போங்க. என்னோட டைம் லைன் என்னவா இருந்துச்சுன்னா, நான் வந்து யூஜி முடிச்ச பின்னாடி ஒரு 2 வருஷத்துக்குள்ள எப்படியாச்சும் ஒரு வேலைக்கு போகணும்னு தான் ட்ரை பண்ணேன். அதே மாதிரி அது கவர்மெண்ட் வேலையா அமைஞ்சது இறைவனோட செயல் மற்றும் எங்க சாரோட இதுதான். எங்க அம்மாவோட சில நேரம் வந்து சொல்லுவாங்க இது வேணாம் நீ வந்து வேற வேலைக்கு போ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா சார் தான் நீ வந்து மோட்டிவேட் பண்ணி நீ இது படி, இவ்வளவு நாள் வந்துட்ட, உனக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கு, நீ படிச்சு இதே வழியில போ அப்படின்னு சொல்லுவாங்க. அதே நீங்க சாருக்கு அந்த இடத்துல தேங்க்ஸ் சொல்லணும். எங்க அம்மாவோட சில நேரம் எல்லாம் போ நீ வேலைக்கு போ, ஏன்னா அவங்களோட சுச்சுவேஷன்ல இருந்து பார்த்தா அதான் அவங்க சொல்றது வந்து கரெக்ட் தான். ஆனா சார் வந்து எப்படி இருந்தாலும் நீ வேலைக்கு தான் போற, இப்ப வேலைக்கு போய் கஷ்டப்பட போறியா இல்லாட்டி படிச்சு வேலைக்கு இப்ப கஷ்டப்பட்டு வேலையில போய் அது ஜாலியாலாம் இருக்க முடியாது, அங்க இருக்கிறதுக்கு இங்க பெட்டரா இருக்கும். யாருக்கோ அந்த முன்னாடி சொன்ன மாதிரிதான் யாருக்கோ வேலை பார்க்கறது நம்ம மக்களுக்காக வேலை பார்த்தா அது ஒரு மன நிறைவாகவும் இருக்கும். அதான் ரொம்ப முக்கியம். இப்ப வெற்றியாளர்லாம் இதோட வெற்றியை சந்தோஷத்துல கொண்டாடி அவங்க போயிருவாங்க. ஆனா இந்த தேர்வுல வந்து அதாவது இந்த 1 மார்க்கோ 2 மார்க்கோ 10 மார்க்கோ விட்டவங்க தான் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த ஃபீலிங் உங்களுக்கு இப்ப நீங்க விட்டு போனாலும் அவ்வளவுதான், இதோட முடிஞ்சு. ஆனா இதை இன்னும் கேரி ஃபார்வர்ட் பண்ணி இன்னும் ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு நீங்க படிச்சீங்கன்னா 2026 குரூப் 4 இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பா கிளியர் பண்ணலாம். நானும் அப்படி நினைச்சிருந்தேன்னா 2024 குவைட் பண்ணிட்டு வேற வேலைக்கு போயிருந்துருக்கலாம்.
ஆனா நான் வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டோம், இன்னும் 1 வருஷம் கஷ்டப்படுவோம். அதுக்கடுத்து என்ன நடக்குதுன்னு அதுக்கடுத்து அப்புறம் பாத்துக்கலான்னு சில பேர்த்தோட சுச்சுவேஷன் வந்து வேற மாதிரி இருக்கு. இருந்தாலும் இவ்வளவு நாள் வந்துட்டீங்களே. சோ இன்னும் அதே அப்படியே குடிச்சிட்டு எப்படியாச்சும் மூச்சை பிடிச்சிட்டு ஓடிடுங்க ஃபினிஷ் லைன் வரைக்கும். அதான் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறது. அடுத்து வந்து நான் எப்படி படிச்சேன் அப்படின்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் நான் வந்து ஏர்லியாலாம் எந்திரிக்க மாட்டேன். 8 o'clock தான் எந்திரிப்பேன். 7 to 8 o'clock தான் எந்திரிப்பேன். ஆனா நைட் வந்து 12 o'clock 1 o'clock வரைக்கும் படிச்சுட்டு இருப்பேன். ஏன்னா நைட்ல தான் எனக்கு பீஸ்ஃபுல்லா இருக்கும் டைம். அதனால நான் வந்து நைட்ல தான் படிப்பேன். ஒரு இதை எடுத்துட்டீங்கன்னா அதை வந்து ஸ்டார்ட் டு எண்ட் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருங்க. அப்பதான் அதோட அந்த ஃபுல் இதை படிச்சது ஃபீலிங்ஸ் உங்களுக்கு வரும். இல்லாட்டி வந்து இப்ப பாதி அப்புறம் பாதி இப்ப பாதி அப்புறம் பாதி எல்லாம் படிக்காதீங்க. ஒரு விஷயத்த ஆரம்பிச்சீங்கன்னா அதை ஸ்டார்ட்ல இருந்து எண்டு வரைக்கும் முடிச்சுட்டு படுத்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் பண்ண ஃபீல் உங்களுக்கு இருக்கும். இப்ப விட்டு போனீங்கன்னா உங்களை யாரும் கண்டுக்க மாட்டாங்க. 1000த்துல ஒரு ஆளா தான் இருப்பீங்க. இதுவே நீங்க ஜெயிச்சீங்கன்னா அந்த ஒருத்தர் நீங்களா தான் இருப்பீங்க. அதனால இந்த தடவை போனா போகட்டும். அடுத்த தடவை உங்களோட ஃபுல் எஃபர்ட்டை போட்டு இதுல வந்து பண்ணுங்க. கண்டிப்பா வெற்றி உங்களை தேடி வரும். தமிழ் பட்டாளமும் உங்களுக்கு அது வந்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் பட்டாளமும் உதவியா இருக்கும்.